அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் தீர ஆனி மாதத்திற்கு செல்ல வேண்டிய கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலய வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் செய்வார்கள். இன்னும் சில ஆலயங்களில் திருவிழாக்கள் கூட நடக்கும். அப்படி சிறப்பு மிகுந்த ஆலயங்கள் சிலவற்றை நாம் அதற்குரிய சிறப்புகள் நிறைந்த மாதத்தில் சென்று வழிபடும் போது அதன் பலனால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அப்படி நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஆனி மாத கோவிலை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். நம்மை காக்கும் தெய்வமாக இந்த உலகத்திற்கே தாயாக திகழக்கூடியவள் தான் பராசக்தி. அப்படிப்பட்ட பராசக்தியின் மறு அவதாரமாக பல வடிவங்களில் அம்மன் நம்முடைய தமிழ்நாட்டிலும் உலக அளவில் பல இடங்களில் ஆலயங்களில் அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாக திகழக்கூடியதுதான் வெக்காளியம்மன் கோவில். இந்த கோவிலானது திருச்சி மாவட்டத்தில் உள்ள உறையூர் எனும் ஊரில் இருக்கிறது. இந்த அம்மனுக்கு என்று மிகவும் விசேஷகரமான ஒன்று என்னவென்றால், இந்த அம்மனுக்கு மேல்கூரை என்பது கிடையாது. வெயிலிலும் மழையிலும் நனைந்த வண்ணம் காட்சியளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் இந்த அம்மன் திகழ்கிறார். இந்த அம்மனை பொதுவாக நாம் வழிபடும் போது எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும் என கூறப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கஷ்டங்களும் தீரும், தடைகளும் தவிடு பொடியாகும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட அம்மனுக்கு ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா போன்ற பல விழாக்கள் நடைபெறுவது உண்டு. அந்த மாதத்தில் அதனால் ஆனி மாதத்தில் அந்த அம்மனை சென்று வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் இருக்கிறது, பிரிந்து சென்று விட்டார்கள் அல்லது பிரியும் சூழ்நிலையில் இருக்கிறார்கள் எனும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமையன்று அந்த அம்மனை சென்று வழிபட்டு விட்டு அந்த அம்மனை அடிப்பிரதட்சணம் செய்து வருவதன் மூலம் கணவன் மனைவிக்குள் நல்ல உறவு மேம்படும் என்றும் ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாமல் இந்த அம்மனை சென்று தரிசிப்பவர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளின் பிரச்சனைகள் நீங்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது. திருமண தடை இருப்பவர்களும் இந்த அம்மனுக்கு புடவை வாங்கி கொடுத்து வழிபடுவதன் மூலம் விரைவிலேயே திருமண யோகம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது. அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆனி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த அம்மனை சென்று கண்குளிர தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். முழு நம்பிக்கையுடன் அந்த அம்மனை வழிபட்டு நல்ல பலன்களை பெற வேண்டும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.